வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது பால்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு மீடியா பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பின்னால் வந்து பார்ப்போம். பால்கோ தெரியும். பால்கோ ட்ரேட்மார்க் பால்கோ 1400 மல்டிமீடியா பிளேயர். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆண்டனா பேக் சைடு வியூ உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இந்த ஆண்டனா ஒயரு வைக்கணும். அதுபோல் நான் பின் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இது டிசி வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துடலாம் 12 வோல்ட்டு. அதேமாரி லைன் அவுட் எடுத்துக்கலாம், லைன் இன்னும் கொடுத்துக்கலாம். லைன் இன் மீன்ஸ் ஆக்ஸு லைன் இன் இதில் கொடுத்துக்கலாம். இது லைன் அவுட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு ஆஃப் ஆன் சுவிட்ச் இருந்தது. அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஏசி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா இது வந்து இடம் ஏசியில் தான் இருந்தது, பட் ஒயராக இருந்துச்சு. இது உள்ள நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பின் வாங்கி செட் பண்ணிட்டேன். ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இப்படி இப்போ நான் வந்து ஏற்பாடு பண்ணேன். இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் இது நம்மளுது. அப்படியே இது வந்து இது ஆக்சுவலாக ஆன்லைனில் வாங்கினது தான். இது ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கும். நான் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே வுட்டு உங்களுக்கு இது வுட்டில் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு, அதுக்கு ஒரு கிரில்லு இதெல்லாம் போட்டுட்டு இந்த யூனிட் அப்படியே இருந்தது. இந்த யூனிட் இது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், பேஸு, ட்ரபிள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் மாடல் மட்டும் நான் வேறு மாற்றிருக்கேன். இதில் ஆக்சுவலாக இது இல்லை, இந்த மாடல் கிடையாது, வேறு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஏன் அதை மாற்றணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏற்கனவே இருந்ததில் வந்து ப்ளூடூத் மட்டும் இல்லை, மற்றபடி பென் ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு, எஃப்எம்மு அப்படி எல்லாமே இருந்துச்சு. ப்ளூடூத் மட்டும் அந்த பழைய மாடல் கிடையாது. அது இதோட சேர்ந்த மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி தனியாக இப்போ ஒரு ஸ்டெப்பு தனியாக தெரிஞ்சு பாருங்கள், இது மாதிரி இருக்காது. இந்த மாடலோட சேர்ந்து ஒரே ஒரு சின்ன டிஸ்பிளே மட்டும்தான் இதில் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ப்ளூடூத் மட்டும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலேருந்து இது மட்டும் அது கட் பண்ணி எடுத்துட்டேன். அதிலேருந்து அந்த இதை கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நான் தனியாக வந்து ஒரு இந்த டைப்பில் உள்ள இது பார்த்திங்கன்னா அதில் வந்து யூஎஸ்பி, பென் ட்ரைவு, மெமரி கார்டு போட்டுட்டு எஃப்எம்மு ப்ளஸ்ஸு ப்ளூடூத்து அந்த மாதிரி உள்ள ஒரு மாடல் இதை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 5 வோல்ட்டு சப்ளை இது கொடுத்துக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏசி கார்டு கொடுக்குறதுல 12 வோல்ட்டு சப்ளை தான் உள்ளே கிடைக்குது. உள்ளே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுலேருந்து 12 வோல்ட்டு. இந்த ஆடியோ போர்டுக்கு வந்து 12 வோல்ட்டு ஒர்க் ஆகும். பட் நமக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா 5 வோல்ட்டு தான் இது ஒர்க் ஆகும். அதுக்காக ஒரு உள்ள ரெகுலேட்டர் ஒன்று வச்சு அதுலேருந்து 5 வோல்ட்டு சப்ளை இதுக்கு மட்டும் ஒரு 5 வோல்ட்டு சப்ளை கொடுத்தாச்சு. என்னுடைய அவுட் எடுத்து இந்த ஆம்பு கொடுத்துரும். இந்த ஆம்பு கொடுக்கும்போது இதில் பார்த்திங்கனாக்கா ட்ரபிள் இருக்குது, பேஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது, மெயின் வால்யூம் போட்டு இதை மேட்ச் பண்ணி இதை வந்து நான் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடியது தான், நல்ல ஒரு அருமையான செட்டு. பின்னால் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எம் ஒயர் தொங்குச்சு இல்லைங்களா, அது நான் என்ன பண்ணேன், அந்த எஃப்எம் ஒயரை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு 3.5 பின்னு, அது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, தான் இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டனான்னு எழுதிருக்கு பாருங்கள். இதில் ஆக்சுவலாக வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஒரு ஒயர் மட்டும் தொங்கிட்டு இருக்கும். இது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி இந்த ஒயரை வந்து தொங்கிட்டு கிடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு பின்னு வச்சுருக்கேன். நம்ம 3.5 mm ஆடியோ அவுட் எடுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பின்னு. இதில் என்ன பண்ண மாட்டாக்கா, அதேமாதிரி இன்னொரு இது வந்து ஃபீமேல் பின் இல்லைங்களா, ஒரு மேல் பின்னு இதில் சொருவிட்டு அதுலேருந்து ஒயர் கொண்டு போயிட்டு எஃப்எம் ஆண்டனா வைஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா அதை எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒயர் தொங்கிட்டு இருந்தது, இப்போ அது மாதிரி தொங்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ண ஆல்ட்ரேஷன் இது. அதேமாதிரி இதுலேயும் ஒரு ஆல்ட்ரேஷன் சொன்ன பாருங்கள். ஏற்கனவே இந்த ஏசி கார்டு ஒயர் வந்து இதில் தொங்கிட்டு வரலாம் சுட்டி வச்சுருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஒயர் வந்து டைரெக்டாக ரோல்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு
உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருந்தாங்க. ஒயர் வந்து நம்ம இதிலே சுவிட்ச் வைக்கணும், இதிலே இருக்கும். அதனால் இதுவும் ரெண்டுமே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இந்த ஒயர் வந்து இது தொங்கணும், அதேமாதிரி இந்த ஒயர் இதில் தொங்க வேணாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு ஃபீமேல் சாக்கெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு, இதுக்கு நம்ம ஏசி கார்டு தனியாக சொருகிற மாதிரி வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 ஆல்ட்ரேஷன் நான் பண்ணதுக்கான இதுன்னு வச்சுங்களா. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் எந்த பதிவிலுமே, இங்கே வந்து நம்ம வந்து எல்இடி பல்ப் வச்சு நம்ம பதிவு பண்ணுறதில்ல. எஃப்எம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக அங்கே கிடைக்காது. அதனால் எஃப்எம் நான் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணி காட்ட போகிறதில்ல. பட் அந்த எஃப்எம்மில் வச்சு காட்டுறோம் பாருங்கள், ஆடியோ சவுண்ட் மட்டும் வரும். மற்றபடி நம்ம இப்போ வந்து ஒரு பென்ட்ரைவ் போட்டுவிட்டு அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி இந்த மாடலுக்கு வந்து ரிமோட்டும் இருக்குது. ரிமோட்டும் உள்ள மாடல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ப்ளூடூத் போகிறது எல்லாமே வித் ரிமோட்டோட தான் வருது. பட் இது நான் வந்து இப்போது உங்களுக்கு இது எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆன் பண்ணுற முதல்ல செட்டு பாருங்கள். ஆன் ஆகிட்டு நம்ம ஸ்டெப்பாக உள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு செட்டை ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, லைனில் இருங்க. FM mode 106.4 வந்துருச்சு பாருங்கள். பட் இங்கே வராது. அதான் நான் ஒன்று சொன்னேன்ல, ஒயர் போட்டால் கூட இங்கே வந்து அது தனியாக ஒரு எஃப்எம் ஒயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3.5 mm பின், அந்த பின் உள்ள ஒயர் போடலாம். பட் இந்த இடத்துல அது வராது. அதனால் அது உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ மட்டும் போட்டு காட்டிட்டு சவுண்டு வருகிறாங்க, அவ்வளோதான். ஆடியோ மட்டும் போட்டு காட்டிட்டு நான் வேறு இதுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு ப்ளூடூத் வேணால் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளூடூத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நான் ஒரு மொபைல்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு மோடு மாற்றுமா, ப்ளூடூத் மோடு வச்சுருக்கேன். கனெக்ட் ஆகாது. ஒரு மொபைலில் தான் கனெக்ட் பண்ணலான்னுக்கிறேன். இந்த மொபைல் செட்டில் எது கனெக்ட் ஆகுது பார்ப்போம். connected. உங்களுக்கு ப்ளூடூத் பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த மொபைல்லேருந்து நம்ம ஒரு சாங்ஸ் போட்டு பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகே, ப்ளூடூத் இப்போ வந்து இந்த மொபைல்லேருந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது தான் இந்த மொபைலில் அதை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போடலாம் பாருங்கள். அவள் படம் பிடித்த 8:30க்கு எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அணை. ஒரே ஒரு ராணி தேனி இருப்பதுதான் ஒரு தேன் கூடுன்னு சொல்றோம். ஒரு தேன் கூட்டுல இரவு 7:25க்கு காரைக்கால் KMC ஷர்ட் இல்லைன்னா டிஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் மறுபடியும் பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து நம்ம வந்து இதில் வந்து பேஸ் வச்சுக்கலாம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காட்டியாச்சு. நம்ம அடுத்து வந்து ஒரு பென்ட்ரைவ் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பார்ப்பாருங்க. USB driver mode. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுது. FM mode. Bluetooth mode. Line in mode. USB driver mode. பாஸ் இது நம்ம வேணால் நிறுத்தி வச்சுக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணுன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போய் கேட்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து பெல் பட்டனில் போய்ட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு பதிவு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.